விராட் கோலி ஒரே மேட்ச்ல 3 பெரிய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 3 பெரிய சாதனைகள். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா இது எல்லாமே ஒரே மேட்ச்ல நடந்ததுதான். சரி வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது பவுண்டரிஸ்ல அவர் செஞ்ச ஒரு வரலாற்று சாதனை. IPL ஹிஸ்டரியிலேயே 800 பவுண்டரி அடிச்ச முதல் வீரருங்கிற பெருமையை கோலி தட்டி சென்றார். இங்க பாருங்க, அவருக்கும் 2வது இடத்துல இருக்க தவானுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. இந்த மைல்கல்லை எட்டின முதல் வீரர் கோலி மட்டும்தான். இதுவே ஒரு பெரிய விஷயம். அடுத்து 2வது சாதனை, இது சிக்ஸர் அடிக்கிறத பத்தி. மொத்தமா 300 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த நம்பர்ல ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு. IPLல ஒரே டீமுக்காக 300 சிக்ஸர் அடிச்ச பிளேயர் இவர்தான். அதாவது RCB கூட அவரோட மொத்த IPL பயணத்துக்கும் இது ஒரு பெரிய அடையாளம். இப்போ நாம பார்க்க போறதுதான் அந்த 3லயே உச்சகட்ட சாதனை, ரொம்பவே பெரிய சாதனை. இது வெறும் IPLல மட்டும் இல்ல, இந்தியால நடந்த எல்லா T20 மேட்சையும் சேர்த்தது. இந்திய மண்ணுல 10,000 T20 ரன்ஸ் எடுத்த முதல் வீரர் ஒரே வீரர் விராட் கோலி தான். கோலிக்கும் மற்ற வீரர்களுக்கு இருக்கிற அந்த ரன் வித்தியாசத்தை பாருங்க. அப்போதான் இந்த சாதனையின் பிரம்மாண்டம் புரியும். அதனால தான் சொல்றோம், இந்தியால 10,000 T20 ரன் அடிச்ச ஒரே வீரர் இவர்தான். சரி, இந்த தனிப்பட்ட சாதனைகள்லாம் மேட்ச்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாப்போம். கோலி அடிச்ச 44 பந்துல 81 ரன் தான் அந்த பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண ரொம்ப உதவியா இருந்துச்சு. அவரோட இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னிங்ஸ் தான் RCBயை ஒரு அசத்தலான வெற்றிக்கு கொண்டு போச்சு. அப்போ பாருங்க, ஒரே மேட்ச் 3 ரெக்கார்ட், ஒரு பெரிய வெற்றி. இது ஒரு சரித்திர நிகழ்வு. இந்த 3 இமய சாதனைகளுக்கு அப்புறம் விராட் கோலியோட அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?